இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகாசமான ஒரு சவுச்சவு கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம் தக்காளியெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சவுச்சவு கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் ஆயில் விட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, தட்டி வச்சுக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது 1க்கு 2 மசிச்சு விட்டுக்கலாம். ஃபைனலாக மல்லி இலை தூவி ஒரு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அருமையான சவுச்சவு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெல்த்தியாக இருங்க. ஹாப்பி குக்கிங். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.